10 மாணவியரின் தாயாரை கௌரவப்படுத்தி 1 வருடத்திற்கான கல்வி கட்டணம் முழுமையாக ரத்து. கோவையில் செயல்பட்டு வரும் பிரபலமான கல்வி நிறுவனங்களின் ஒன்றான பார்க் கல்வி குழுமத்தின் சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் மற்றும் ஐகானிக் மாம் 2026 விருது வழங்கும் விழா கல்வி குழுமத்தின் பிரேமா ரவி அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. பார்க் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி மற்றும் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி தலைமையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கு தலைமை தாங்கிய டாக்டர் அனுஷா ரவி தனது சிறப்புரையில், வருடம்தோறும் நாங்கள் இந்த மகளிர் தினத்தை துர்கா என்ற பெயரில் சிறப்பாக நடத்தி பல சாதனைகளை செய்து வருகிறோம். ஆனால் இந்த வருடம் ஏன் நாம் நம்முடைய மாணவ மாணவியரின் தாயார்களை கௌரவிக்க கூடாது என்ற எண்ணத்தில் உதித்ததுதான் ஐகானிக் மாம் 2026 விருது. மாணவ மாணவியர் தங்களது தாயாரை பற்றி 30 அல்லது 40 வினாடிக்குள் பேசிய காணொலியை இந்த விருதுக்காக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. பெறப்பட்ட காணொலி மொத்தம் 752. இதில் முதல் சுற்றில் தேர்வானவை 35 காணொலிகள். 35 காணொலிகளையும் கல்லூரியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்து போலிங் முறையில் 10 சிறந்த காணொலி தேர்வு செய்யப்பட்டது. இந்த 10 தாய்மார்களையும் இந்த விழாவிற்கு அழைத்து வந்து அவர்களுடைய குழந்தைகளுடன் கௌரவப்படுத்தப்பட்டார்கள். கேடயம், கிரீடம், பட்டயம், பரிசு என்று கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த காணொலிகள் மற்றும் தாய்மார்களின் வரவு அரங்கத்தில் இருந்த அனைவரின் கண்களையும் நனைத்தது. இந்த உணர்ச்சி மிகுந்த தருணத்தில் டாக்டர் அனுஷா ரவி இந்த 10 குழந்தைகளின் 1 வருடத்திற்கான கல்வி கட்டணத்தை ரத்து செய்வதாக மேடையில் அறிவித்து தாய்மார்களையும் அவர்களுடைய குழந்தைகளையும் ஆனந்த கண்ணீரில் மிதக்க வைத்தார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த மேடை பேச்சாளர் திருமதி டி சாந்தாமணி, நான் மேடைகளில் பல கருத்துக்களை நகைச்சுவையுடன் தெரிவித்து வந்துள்ளேன். ஆனால் இந்த நிகழ்வு என்னையும் கண்கலங்க வைத்துள்ளது. ஆகவே எப்படி பேசுவேன் என்று தெரியவில்லை என்று தனது உரையை துவங்கினார். மகளிர் தினம் கொண்டாடப்படும் வரலாற்றை தெளிவாக எடுத்துரைத்தவர் பல போராட்டங்களுக்கு மத்தியில் வென்ற பெண்களின் சாதனைகளை எடுத்துரைத்தார். தனது உரையில், பெற்றோரை இன்றே கௌரவித்து விடுங்கள், நீங்கள் கௌரவிக்கலாம் என்று நினைக்கும் போது அவர்கள் உங்களுடன் இருக்க மாட்டார்கள் என்று அறிவுரையை மாணவர்களுக்கு கூறி தனது உரையை நிறைவு செய்தார். Department, faculty members and our beloved students who are 26 நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் ஊடகத்துறையினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டோம். பட் இப்படி போடுவோம், வேற என்ன பண்ணியிருக்கோம்? நமக்காக நம்மளை பத்தி டே கஷ்டப்பட்டு நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க உமன்ஸை செலிப்ரேட் பண்ற விதமா நம்ம பார்க் இன்ஸ்டிடியூஷன் த பார்க் ஐகானிக் மாம்ஸ் ஈவென்ட்டை எங்களால பேச்சே வரல. எனக்கு I miss my mom today. I think எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள். இது இமோஷனலாக இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. மேடம் நாங்கள் முன்னால் பேசலாமா பின்னால் பேசலாமான்னு பேசிட்டு இருந்தோம் அவார்டுக்கு அப்புறம். இப்போ சொல்கிறாங்க முதல்ல பேசிக்கலாம், இப்போ பேச்சே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு எத்தனையோ சாதனைகள் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு அவார்ட் பண்ணுற வருஷம் வீட்டில் உட்காந்து இத்தனை சாதனை ஒரு சைலண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு இருக்கிற அம்மாக்களுக்கு இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். அது இவ்வளோ சிறப்பாக வரும்னு நீங்கள் எல்லாரும் அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 715 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மில் என்ட்ரி பண்ணாங்க கூகுள் ஃபார்மில். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வேலை ரொம்ப டஃப்பு, நம்மளால இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்படி ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணது எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்படிதான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் எழுதின விஷயங்கள் ஒவ்வொருவருடைய சாதனைகளையோ சாக்ரிஃபைசஸையோ அண்டர்லைன் பண்ணுறது இல்லை. இது நீங்கள் எப்படி எடுத்து சொன்னீங்கிற விதத்தில் தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்தது. ஸோ அந்த 750 பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய அம்மாக்களுக்கு என்னுடைய பாராட்டு.